சொல்லுங்கம்மா. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும் இந்த பாயிண்ட் இந்த கிராஃப் வந்து எப்போ எக்ஸிட் ஆகும் ஆகாது அப்படின்னு பார்க்க போறோம். எப்போ வந்து எக்ஸிட் ஆகாது? எனி ஐடியா? இந்த x -2 இருக்கும்போது எக்ஸிட் ஆகாது. x -2 +2 +2 சாரி. அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். +2 இருக்கும்போது எக்ஸிட் ஆகாது. சரிங்களா? அப்போ நல்லா பார்த்துங்க. அட் x equal to f of x does not exit. இது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்ல. அப்போ இப்படி ஒன்று போட்டுக்கிறீங்க, இப்படி ஒன்று போட்டுக்கிறீங்க. x equal to 2. x equal to 2ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். எந்த பாயிண்ட் வந்து எக்ஸிட் ஆகலையோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம கிராப் வந்து டச் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து கிராப் டச் ஆகாது. இந்த பாயிண்ட் தவிர நம்மளுக்கு கிராப் டச் ஆகிட்டு போகும். அப்போ இதில் என்ன நடக்குங்கிறத டிஸ்கஷன் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இது ஒரு லைன் போட்டுட்டீங்க. சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான். அட் x equal to 0 போது f of x வேல்யூ என்ன? அட் f of x equal to 0 போது x ஓட வேல்யூ என்ன? இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் இது கண்டுபிடிச்சோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சொல்கிறாங்கண்ணே x equal to 0 போது f of x ஓட வேல்யூ என்னடா கிடைக்கும்? -1/2. சூப்பர். -1/2. f of x equal to 0 போது x ஓட வேல்யூ என்னடா? -2/3. -2/3. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஆஃப் எங்கே இருக்கும்? அதாவது 0, இதனோட பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம்? 0, -1/2 இதனோட பாயிண்ட். இதனோட பாயிண்ட் என்ன இருக்கும்? -2/3, 0ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ மேபி ரெண்டுமே நெகட்டிவ் சைடு. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த பாயிண்ட் நோட்டுவீங்க. -1/2 இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து -2/3. அப்போ நம்மளுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி டச் ஆகிட்டு போகும். இந்த ரெண்டு பாயிண்ட் டச் ஆகும், இந்த 2ங்கிற பாயிண்ட்ல டச் ஆகும். இது வரைக்கும் ஓகேங்களா? என்னென்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சது தான். ஆமாம் சார் அடுத்த ஐடியா வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் அசிண்டோபிக் கிராப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸுக்கு வந்து பைனைட் வேல்யூ போடும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்னாச்சுன்னா சார் இது இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் வரும்போது உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாதா? இல்லை, அது ஆக்சுவலாக இந்த கான்செப்டை டிஃபரன்சியேஷன் பண்ணி போட்டலாம். அது தப்பு கிடையாது, பண்ணி போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெசிப்ரோக்கல் வந்து எந்த பாயிண்ட் எக்ஸிட் ஆகும் ஆகாதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கு முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராங்கிறது இந்த ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீ ரெசிப்ரோக்கல் வந்தாலும் நார்மல் வந்தாலும் இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேணா எடுத்து பாருங்க. ரெசிப்ரோக்கல் வந்தாலும் நார்மல் வந்தாலும் நம்ம இந்த பாயிண்ட் எங்கேயுமே அங்கேயும் இன்செர்ட் பண்ணுவோம், இங்கேயும் இன்செர்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? எடுத்து பாருங்க. x equal to 0 என்ன நடக்கும்? f of x equal to 0 என்ன நடக்கும் சொல்லிட்டு நம்ம அங்கேயே போட்டுருக்கிறோம் வித்தவுட் ரெசிப்ரோக்கல் டைம்லையும். கரெக்டுங்களா? இங்க அடிஷனல் பாயிண்ட் யார் வரானா இந்த பாயிண்ட் வரும். டினாமினேட்டர் வந்து f of x வேல்யூ இப்போ அப்ளை பண்ணும்போது எக்ஸிட் ஆகுதா ஆகலையாங்கிற கான்செப்ட் அடிஷனலா இது வரும். சரிங்களா? அதே மாதிரி அடிஷனல் கான்செப்ட், இன்னொரு அடிஷனல் கான்செப்ட் என்னன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒரு பைனைட் வேல்யூ போடும்போது பிளஸ் வேல்யூ அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வாங்குது. இந்த வேல்யூ போடும்போது இந்த f of x ஓட வேல்யூ என்ன கிடைக்குங்கிறது பார்க்குறீங்க. சரிங்களா? 2 போடும்போது என்ன கிடைக்குது? 2 பிளஸ்னா இங்கிருந்து இப்படி போகுது. நல்லா பாருங்க. ஃபங்க்ஷன் 2 பிளஸ்னா இங்கிருந்து இங்கே போகும். 2 மைனஸ் ஆல்ரெடி நீங்க கண்டினியூட்டி பார்த்துட்டோம். அதனால இது உங்களுக்கு பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 2 மைனஸ் இங்கிருந்து இப்படி வரும். கரெக்டாப்பா? ஆமாம். அப்படிங்கும்போது 2 பிளஸ் போடும்போது என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் சைடு போகும்போது பிளஸ் இன்ஃபினிட்டி. அதே நெகட்டிவ் சைடு போகும்போது என்னவும் மைனஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டுங்களா? ஆமாம். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? அப்போ இது என்ன மீனிங்? எக்ஸ் வந்து பைனைட் போடும்போது ஒய் வந்து என்ன கிடைக்குது? இன்ஃபினிட்டி கிடைக்குது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம்? வெர்டிக்கல் அசிண்டோமிக். கரெக்டுங்களா? வெர்டிக்கல் அசிண்டோ. கரெக்டாப்பா? இப்போ பார்த்தோமே இல்லை இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இங்க பாருங்க, அந்த டைமென்ஷன் பாருங்க. வெர்டிக்கல் அசிண்டோமி என்னது? எக்ஸ் வந்து ஏ பிளஸ் ஆவோ இல்லை ஏ மைனஸ் ஆவோ போடும்போது பிளஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி மாற்றி வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? வெர்டிக்கலி அசிண்டோபிக். கரெக்டுங்களா? சார் அது எப்படி நெகட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆகுது? இப்போ தான் சொன்னேன்.
இப்ப இது எங்க மூவ் ஆகுது? இங்க பாருங்க, இங்க இருந்து இது எங்க மூவ் ஆகுது? நெகட்டிவ் சைடு மூவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப 2ங்கிற பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் மூவ் ஆகுது. இது 2 பிளஸ்ன்னு போகும்போது இது என்னது? பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் மூவ் ஆகுது. அப்ப அப்ளை பண்ணும்போது இந்த 2 மைனஸ்ங்கிறது என்னது? நெகட்டிவ் இன்ஃபினிட்டில இருந்து வருது. அதாவது மீனிங் என்ன? இங்க அப்ரோச் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இங்க அப்ரோச் ஆகுது. இந்த லைனுக்கு அவன் போற அப்ரோச் ஆகுது, இந்த பாயிண்ட் அப்ரோச் ஆகுது. சரிங்களா? அதே இங்க பிளஸ் இன்ஃபினிட்டில இருந்து இங்க அப்ரோச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 பிளஸ்ங்கும் போது என்னது? பிளஸ் இன்ஃபினிட்டில இருந்து தான் பாசிபிள். 2 மைனஸ்ங்கும் போது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து தான் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? இங்க இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆரிஜின். சப்போஸ் இது நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா, சப்போஸ் மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் 4 இருந்ததுன்னா இந்த சைன் அப்படியே மாறி வரும். சரிங்களா? மைனஸ் ஆப்னு வரும்போது இது என்னவோ இந்த சைன் ஆட்டோமேட்டிக்கா மாறும். இது மைனஸ், இது பிளஸ்னு மாறும். இது பிளஸ்ஸா இருக்கறனால இந்த எக்ஸ் பக்கத்துல வந்து பிளஸ் சைன் இருக்கறனால நமக்கு இந்த மாதிரி வருது. சப்போஸ் இதுக்கு பதிலா மைனஸ் 2x மைனஸ் 4 வந்தா அப்படி சைன் வந்து மாத்தி வரும். சரிங்களா? பிரணவ் புரியுதுங்களா? ஸோ அந்த எக்ஸ் அப்ரோச்சஸ் டு வந்து அந்த எஃப்எக்ஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணால் அந்த இன்ஃபினிட்டி வருமா? ஆமாடா கண்ணு, இங்க டினாமினேட்டர் அப்ளை பண்ணும்போது கிடைக்கும்டா கண்ணு. அதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 போது எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எதனால? டைரக்டா இன்ஃபினிட்டி வரனால. அது பிளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டி என்னது? 2க்கு ரைட் சைடு இருந்தா பிளஸ் இன்ஃபினிட்டி, 2க்கு லெஃப்ட் சைடு இருந்தா மைனஸ் இன்ஃபினிட்டி. ஏன்னா எக்ஸுக்கு பக்கத்துல வந்து பிளஸ் சைன் தான் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குதா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் கோஎஃபிஷியன்ட். இதே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மைனஸா இருந்தா அப்படியே ஆப்போசிட் சைன் மாறி வரும். ஓகே சார். ஓகே, புரியுதா? இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்போ புரியுது. புரியுதுல? கொஞ்சம் சமாளிச்சு போட்டுருவீங்களா? ஆமா. சரி, இந்த பாயிண்ட் போட்டாச்சு. சரிங்களா? அப்ப என்ன ஆச்சு? அசிண்டோமிக் என்ன ஆச்சு? வெரிட்டிக்கலின்னு தெரிஞ்சுக்குது. எங்க? அந்த 2ங்கிற பாயிண்ட்டுக்கு நல்லா பாருங்க. 2ங்கிற பாயிண்ட்டுக்கு என்னது? வெரிட்டிக்கலி அசிண்டோபிக் வந்திருக்குது. சரி சார், வெரிட்டிக்கலி அசிண்டோபிக் வந்துருச்சு, ரைட்டு. எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தலாமா? அப்ப எக்ஸ்டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ அது போட்டா என்ன நடக்குதுன்னு பார்த்தலாமா? எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டா என்ன நடக்குன்னு கிடைக்கும்? இன்ஃபினிட்டி ஓவர் இன்ஃபினிட்டி. ஓ, அந்த மாதிரி சொல்றியா? அது எக்ஸ் வந்து கட் பண்ணி போட்டா அந்த மாதிரி எந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம லிமிட்ல பார்த்துருக்கோம்ல. எக்ஸ் வந்து நம்ம டினாமினேட்டர்ல இருந்து எடுத்து வெளியே கம்ப்ளீட் பண்ணி போட்டா, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல என்ன நடக்குன்னா, நம்ம என்ன போட்டுக்கிறோம்? ஒரு நான் இருக்குதா? எக்ஸை தூக்கி வெளியே போடு, இங்க எக்ஸை தூக்கி வெளியே போடு. அப்ப என்ன கிடைக்கும்? 3/2 வருமா? நான் இருக்குதா? இங்க வந்து டிவைட் பை எக்ஸ் வரும், இங்க வந்து டிவைட் பை எக்ஸ் வரும். இது 0 ஆயிரும். அப்ப 3/2ன்னு வரும். நான் இருக்குதுங்களா? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமாமா? இல்ல சார், நான் வரும். வெரி குட். அப்ப 3/2ங்கிற ஒரு பாயிண்ட் வருது. எங்க 3/2 இருக்கு நமக்கு? எக்ஸ் ஓவர் இன்ஃபினிட்டி போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3/2ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 3/2 அப்ப 3/2ங்கிறது எங்க இருக்குதுன்னு நான் செக் பண்ணிக்கலாமா? அப்ப அந்த பாயிண்ட் இருந்து நல்லா பாத்துங்க, 3/2 பாயிண்ட் இருந்து எங்க 3/2 இருக்கும்? மேபி இங்க வச்சுக்கிட்டா 3/2ங்கிற பாயிண்ட் இங்க வச்சுக்கிட்டா, ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 3/2. அப்ப இந்த 3/2ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும்போது 3/2 வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ஹரிசாண்டல் அசிண்டோபிக். ரெண்டுமே வருது பாருங்க, வெர்டிகலும் வருது, ஹரிசாண்டல் அசிண்டோபிக்கும் வருது. ரெண்டு அசிண்டோபிக்கும் வருது. புரியுதாப்பா? புரியுது சார். எந்த கேஸ்ல? இது வந்து வெர்டிகல் அசிண்டோபிக், இது வந்து ஹரிசாண்டல் அசிண்டோபிக் இந்த கேஸ்ல. அப்போ ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எடுக்கிறோம், ரெண்டு அசிண்டோபிக்கும் வருது. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெர்டிகல் வருது, அசிண்டோபிக் வருது. இப்போ அடுத்த ஒர்க் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்த ஒர்க்கு ஏங்க சார் டெரிவேட்டிவ் பார்க்க கூடாதா? இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்க்க கூடாதா? இம்ப்ளெக்ஷன் பார்க்க கூடாதா? கான்வே அப்வேர்ட் டவுன்வேர்ட் பார்க்க கூடாதா? எல்லா ஒர்க்கும் இப்பதான் வரப்போகுது. சரிங்களா? இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து எல்லாமே இப்பதான் வருது. இப்ப நம்ம கையில இருக்குது என்ன இருக்குது? வெரிட்டேட்டிக்கல் அசிண்டோபிக் வருது அண்ட் ஹரிசாண்டல் அசிண்டோபிக் வருது. இந்த டயக்ராம் கான்வே அப்புல வருமா டவுன்ல வருமா? இன்க்ரீசிங் ஆமா டிக்ரீசிங் ஆமா? இது எல்லா கான்செப்ட் இப்ப நம்ம போட்டுடலாமா? ஸோ சார், இப்போ வந்து இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறது வந்து வெர்டிக்கல் ஹாரிசான்டல் அசிம்டோம் பண்ணுறது தான் இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை நார்மலாக சால்வ் பண்ணுறது, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நார்மலாக சால்வ் பண்ணல. இப்போ என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கையில் என்ன இருக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நடக்குது.
3x plus 2 divided by 2x minus 4. 3x plus 2, 2x minus 4. சரி, இப்போ இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? f dash கண்டுபிடிப்போம். f dash கண்டுபிடிங்க, என்ன ஆச்சு? f dash of x 3 into 2x minus 4 minus 2 into 3x plus 2 divided by 2x minus 4 whole square. சரி எடுக்கண்ணே, இதை சிம்பிளிஃபை பண்ணா 6x minus 12 minus 6x minus 4 divided by 2x minus 4 whole square. கரெக்டா எடுக்கண்ணே? ஆமா. சரி, இது ஈக்குவல் டு 0 போட்டா என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 does not exist தானே? ஆமா. ஈக்குவல் டு 0 பாசிபிளா? இல்ல, ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும் ஈக்குவலுக்கு. ஸோ அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது ஈக்குவல் டு 0 போட்டால் இன் நியூமரேட்டர்ல இதுவும் கட் ஆயிடுச்சு. இங்கே என்ன கிடைக்குது? -16 கிடைக்குது. கரெக்டா? -16 இன் நியூமரேட்டர். ஸோ ஒரே ஒரு பாசிபிள் என்ன சொல்றாங்கன்னா, f dash of x ஈக்குவல் டு 0 போட்டுட்டீங்கன்னா நியூமரேட்டர் பாசிபிள், பட் டினாமினேட்டர் ஒரு கண்டிஷன் இருக்குது, x இஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு. கரெக்டா? டினாமினேட்டர் என்னது? 2x minus 4 not equal to 0, therefore x is not equal to 2ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ x is not equal to 2க்கு என்ன டிஸ்கஷன் எழுத போறோம்? இன்க்ரீசிங் ஆகுதா டிக்ரீசிங் ஆகுதா நம்ம எழுத போறோம். அப்போ என்ன பண்ண போறீங்க? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2ல என்ன நடக்கும், 2லேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டில என்ன நடக்கிற கேஸ் f dash-க்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியாப்பா? புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குங்களா? நம்ம டினாமினேட்டர் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சரி, அப்போ f dash of x கிளியர் எழுதிக்கங்க. f dash of x என்னது? -16 divided by 2x minus 4 the whole square. அப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இங்க பாருங்க, இது ஈவன் ஃபங்க்ஷன். நல்லா பாருங்க, 2x minus 4 whole square அப்படிங்கும்போது அது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் போது மைனஸ் இன்ஃபினிட்டி 2 போட்டாலும் 2 to infinity போட்டாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? டிக்ரீசிங் தான் கிடைக்கும், தவிர இன்க்ரீசிங் கிடைக்காது. கரெக்டுங்களா? நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா இல்ல டவுட் இருக்குதா? கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேளு, இங்க பாருங்க, இது வந்து 2ங்கிற ஒரு பாயிண்ட், இது மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு பாயிண்ட், இது பிளஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு பாயிண்ட். கரெக்டுங்களா? அப்ப நம்ம எடுக்கும்போது என்ன எடுப்போம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2, 2 to infinity. சரிங்களா? அப்ப இங்க என்ன அப்ளை பண்ணுங்க? மேபி இங்க 0 இருக்குது, இங்க 0 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இஸ் a நெகட்டிவ் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க இருந்து இது என்ன அப்ளை பண்ணுங்க? 3ங்கிற ஒரு வேல்யூ எடுங்க. 3ங்கிற ஒரு வேல்யூ அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்சோ நெகட்டிவ் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ரெண்டுலயுமே என்ன ஆகுது? நெகட்டிவ் நெகட்டிவ் தான் வருது. அப்ப ரெண்டு கேஸ்லயுமே என்ன ஆகுது? டிக்ரீசிங் டிக்ரீசிங் தான் ஆகுது. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல இல்ல, கம்ஃபர்டபுளா தான் இருக்கிற. ஆமா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? f double dash of x கண்டுபிடிக்க போறீங்க. f double dash of x எப்படி கண்டுபிடிப்பீங்க? f dash of x ஓட வேல்யூ என்ன? இதுதான் f dash of x ஓட வேல்யூ. அப்ப f double dash of x என்ன கிடைக்கும்? ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது 16 into divided by 2 இருக்குல்ல, அப்ப 16 into -2 வருமா? ஓகே, +2. 16 into 2 2x minus 4 whole power 3 into 2 into என்ன வரும்? 2x தான், வெறும் 2 மட்டும் வருமா? டிஃபரன்சியேஷன் உள்ள மறுபடியும் எகைன் ஒரு 2 வரும். சரி, இதுதான் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? இது செக் பண்ணி பாருங்க, இது கரெக்டானு. அப்போ 64 divided by 2x minus 4 the whole cube வரும். கண்ணே, இது மட்டும் கரெக்டானு செக் பண்ணி பாருங்க. இதனோட டெரிவேட்டிவ், அதனோட டெரிவேட்டிவ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை, இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இதான்னு செக் பண்ணி பாருங்க. பிரணவ், செக் பண்றீங்களா? பண்றாங்க. இல்லையா சார், அது
அது ம் இதுதான் கோஷன் ரூல் தானே, மேலே கீழே. கோசன்ட் ரூல் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம், கோசன்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். சரி, இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. இது எப்படி நான் வந்து ஃபங்க்ஷன் ரூல் அப்ளை பண்ணேன்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும். அதனால என்ன பண்ண போறேன்னா -16 இன்ட்டு 2x மைனஸ் 4 ஹோல் பவர் -2 ஹோல் டேஷ்னு எழுதிட்டேன். கரெக்டுங்களா? இந்த மாதிரி போட்டு நான் இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்? -16 இன்ட்டு -2 இன்ட்டு 2x minus 4 whole power -2 minus 1 இன்ட்டு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எகைன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 2ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 16 64. அப்போ 64 டிவைடட் பை 2x மைனஸ் 4 தி -2 -1 வந்து -3. அதனால நான் டினாமினேட்டர்ல 3ன்னு போட்டேன். அப்போ கரெக்டாக தான் டாக்குன்னு வருது. தப்பா வருதா அவனுக்கு? புரியுது. அப்ப ஏன் உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு? ஏன் தப்பாச்சு? இல்ல, நான் ஐ திங்க் தப்பா கோஷன் ரூல் தப்பா போட்டேன். கோஷன்ட் ரூலும் போடலாம். கோஷன்ட் ரூல் u by v மெத்தட் போடலாம். u by v மெத்தட் போடலாம். உனக்கு வந்து என்னது 64 ஓட டெரிவேட்டிவ் 0ன்னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை வச்சு நீங்க சிம்பிளிஃபை போடுறோம், உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். இன்னொரு செக் பண்ணி பாருங்க. கோஷன்ட் ரூல்லயே வரும் பாருங்க. கோஷன்ட் ரூல் போட்டு இந்த ஆன்சர் வருதான் பாருங்க. இன்னொரு செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்றேன், இன்னொரு செக் பண்ணுங்க. ஆமா சார், வருது. வெரி குட்மா. அப்ப இங்க எந்த பாயிண்ட் கிடைக்குது? f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் 0 போட்டா கான்வே அப்வர்ட் டவுன்வர்ட் கிடைக்கும். அப்ப f டபுள் டேஷ் ஆஃப் ஒரு 0 போட்டா என்ன ஆகும் பாக்கன்னு? அதேதானே அது. x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்ப அந்த 2ல கான்வே அப் ஆகுமா டவுன் ஆகுமா? என்ன 2 எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இதே சேம் கான்செப்ட். பட் இந்த இன்டர்வலுக்கு நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. அப்ப இதே சேம் ரியல் லைன். எந்த ரியல் லைன்? இதே சேம் ரியல் லைன். பட் f டபுள் டேஷ் இது வந்து f டேஷோட கேஸ். கரெக்ட்டா? இது f டேஷ்ல இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றீங்க. இப்போ இதே கேஸ்ல f டபுள் டேஷ்ல என்ன ஆகும்? செக் பண்ணி சொல்லுங்க. f டபுள் டேஷ்ல என்ன ஆகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2. இங்க என்ன ஆகுது? நல்லா பாருங்க. பவர் கியூப் இருக்குது. f டேஷ்க்கு பவர் ஸ்கொயர் இருக்கனால சைன் சேஞ்ச் ஆகுது. நல்லா பாருங்க. x டேஷ்க்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. ஈவன் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் மட்டும் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்காது. பட் இங்க என்ன இருக்குது? நல்லா பாருங்க. என்ன பாருங்க? என்ன சொல்லிக்கிறாங்க? 3 இருக்குது. அப்போ பவர் 3 இருந்தா என்ன ஆகும்? சைன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த இன்டர்வல்ல என்ன நடக்குது? கான்வே டவுன் வருமா, கான்வே அப் வருமா? அதை மட்டும் செக் பண்ணீங்கன்னா ஒர்க் முடியுது. சரிங்களா? அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் x வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? சொல்றேங்க. அந்த முதல்ல நெகட்டிவ்ல வரும், அப்புறம் ரெண்டாவதுல வந்து பாசிட்டிவா வரும். ஸோ f நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு 2 வந்து நெகட்டிவ் வரும், கான்கேவ் டவுன்ல வரும், அதுக்கப்புறம் கான்கேவ் அப்ல வரும்.
ஓகே. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப அந்த ஆமா டிஸ்கஷன் நீங்க எழுதிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமா இந்த கான்செப்ட் வருதா மட்டும் பாருங்க. இங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த டயகிராம் தான் இப்போ வருது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி ஏன் 2 எடுக்கல? டினாமினேட்டர் வந்து 2 எடுத்தா does not exit அதுங்கிற 2ங்கிற பாயிண்ட் எடுக்கல. இந்த 3/2 எப்படி கிடைச்சது? இந்த 3/2 எதனால கிடைச்சது நம்ம இங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம். எதனால? அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னாச்சு? இதை இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹரிசாண்டல் அசின்டோபிக்ல என்ன ஆச்சு? எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3/2 கிடைச்சது. கரெக்டுங்களா? அப்ப அந்த 3/2 வேல்யூ இங்க அப்ளை பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த 3/2 லைன் இங்க இருக்குது. கரெக்டுங்களாமா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3/2 லைன். சரிங்களா? இந்த லைன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3/2 அதுதான் இங்க 3/2 போட்டுக்கிறாங்க. அப்ப இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன? 2,3/2. சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா நோ இன்க்ரீசிங் நோ டிக்ரீசிங். கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டுமே சரி நோ மேக்ஸிமம் நோ மினிமம். ஏன்னா ரெண்டுமே டிக்ரீசிங் டு டிக்ரீசிங் வருது. அப்ப இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னது? மேக்ஸிமம் வேல்யூ இல்ல மினிமம் வேல்யூ இல்லை. சரிங்களா? அப்படின்னா நம்ம டயக்ராம் போடும்போது மேக்ஸிமம் மினிமம் இல்லாம நம்ம டயக்ராம் போடுறோம். அதே மாதிரி எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். என்னென்ன பாயிண்ட்? 0, -1/2 -2/3, 0. அப்ப இங்க பாருங்க எக்ஸ் இன்டர்பெட் அண்ட் ஒய் இன்டர்பெட். இது வந்து ஒய் இன்டர்பெட்டோட வேல்யூ, இது வந்து எக்ஸ் இன்டர்பெட்டோட வேல்யூ. அப்ப ரெண்டும் அந்த வெர்டிகல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிட்டு நம்மளோட டயக்ராம் போகுது. ஏன்னா அந்த இன்டர்வல் என்ன கிடைக்குது? மைனஸ் மைனஸ்னு கிடைக்குது. இன்னொன்று என்னது? மைனஸ் பிளஸ்ன்னு கிடைக்குது. இங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் எழுதிக்கிறோம்ல, இதுல மைனஸ் வருது. இதே இன்டர்வல் எஃப் டபுள் டேஷ் என்னாச்சு? மைனஸ் தான் வந்தது. பட் இங்க போகும்போது என்ன ஆகுது? எஃப் டேஷ் வந்து மைனஸ், எஃப் டபுள் டேஷ் என்ன வந்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு பிளஸ்ன்னு வருதுன்னு பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இது மைனஸ், இது வந்து பிளஸ் வருது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன்ல சொல்லிட்டோம். கரெக்டாப்பா? அதனாலதான் அது வந்து மைனஸ் பிளஸ் ஆகுது. ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அது எஃப் டபுள் டேஷ்ல. ஆமா அதனாலதான் இங்க வருங்க இது மைனஸ் மைனஸ்னு வரும்போது கான்வே டவுனு, இது வந்து கான்வே அப்பு. அப்ப டயக்ராம் கிளியரா புரியுதுங்களா? இங்க இருந்து இது ரெண்டு மட்டும் தான். அங்க பாருங்க இந்த டயக்ராம் மட்டும் தான் இங்க இன்டர்செக்ட் ஆயிட்டு போகுது. நல்லா பாருங்க இந்த டயக்ராம் மட்டும் தான் இங்க இன்டர்செக்ட் ஆயிட்டு போகுது. பட் இது வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஆல்ரெடி இந்த 2ங்கிற பாயிண்ட்டுக்கு மேலதான் வரும். இது வந்து வெர்டிக்கல், இது வந்து என்னது? ஆல்ரெடி சொல்லிருப்போம் பாருங்க. இது வந்து வெர்டிக்கல் அசின்டோபிக், இது வந்து ஹரிசாண்டல் அசின்டோபிக். ஹரிசாண்டல் அசின்டோபிக்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல போனா ஹரிசாண்டல் அசின்டோபிக். இந்த பாயிண்ட் 2ங்கிற பாயிண்ட் இந்த லைன் வச்சு நீங்க டிரா பண்ணீங்கன்னா இது வந்து வெர்டிக்கல் அசின்டோபிக். அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய டினாமினேட்டர் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேசிக் ஐடியா. ஓகேங்களா? இது டினாமினேட்டர்னா ரெண்டுமே சேம் டிகிரி. ஆமா, அதை வேற நம்ம பார்க்க மாட்டோம்ல. டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்ததுன்னா நம்ம என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே, அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்ததுன்னா நியூமரேட்டர் டிகிரி சுட் பி நியூமரேட்டர் டிகிரியா? ஓகே, நியூமரேட்டர் டிகிரி சுட் பி கிரேட்டர் தென் டினாமினேட்டர் டிகிரியா இருந்ததுன்னா இது ஆரிஜின் அசின்டோபிக். கரெக்டுங்களா? டினாமினேட்டர் டிகிரி. சரியாப்பா? இப்ப 2 டிகிரி என்னவா இருக்குது? ஈக்குவலா இருக்குது. ஈக்குவலா இருக்கிறதுனால இது ஆரிஜின் வச்சு போடல. இந்த அசின்டோபிக் எதை வச்சு போடல? ஆரிஜின் வச்சு போடல. எதனால? இது டிகிரி 1, இது டிகிரி 1. அதனால நம்ம வந்து என்ன போடல? ஆரிஜின் வச்சு போடல. சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான், இது டிகிரி ஆஃப் நியூமரேட்டர், டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் கிரேட்டர் தானே இருந்ததுன்னா நம்ம அதை எதை வச்சு போடுவோம்? ஆரிஜின் வச்சு போடுவோம். ஆல்ரெடி இங்க கேஸ் பார்த்துருப்போம் பாருங்க. இங்க பாருங்க இந்த கடைசி கேஸ், டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன போடுவோம்? ஸ்லாண்ட். இங்க பாருங்க ஸ்லாண்ட் அசின்டோபிக் போட்டிருப்போம். சரிங்களா? ஸ்லாண்ட் அசின்டோபிக் போட்டிருப்போம். அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாதனால நம்மளுக்கு என்னாச்சு? எய்தர் ஹரிசாண்டலா ஆர் வெர்டிகலா இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எய்தர் ஹரிசாண்டல் அது வெர்டிகலா இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்திருக்கு. புரியுதுங்களா? ஏன் ரெண்டுமே வந்து புரியுதாப்பா? ஆமா புரியுதுல? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் செக் பண்ணிக்கணும், டிகிரியும் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்ட் டயக்ராம் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டயக்ராம் கிடைக்க டிலே ஆகும். தட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.